SMAW முறையில் MS பிளேட் 10 mm ஃபில்லட் பொசிஷனில் கார்னர் ஜாயிண்டின் செயல்முறையை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த பகுதியின் முடிவில் உங்களால் ஃப்ளாட் பொசிஷனில் ஒரு குறிப்பிட்ட ரூட் கேப்போடு 90 டிகிரியில் ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட் உருவாகும் விதத்தில் பிளேட்டுகளை அமைக்கவும். ஓப்பன் கார்னர் ஜாயிண்டின் 2 முனைகளிலும் துண்டுகளை டாக் வெல்ட் செய்யவும். கார்னர் ஜாயிண்டில் ரூட் ரன்னை டெபாசிட் செய்வதன் மூலம் கீ ஹோலை உருவாக்கி முழுமையான ஊடுருவை அடையவும். எலக்ட்ரோட் பின்னலை பயன்படுத்தி ஜாயிண்ட் முனைகளில் இருக்கும் கவரிங் லேயர்ஸை யூனிஃபார்மாக டெபாசிட் செய்து வெல்டை முழுமையாக்கவும். ஊடுருவல், உறுதித்தன்மை மற்றும் த்ரோட் திக்னஸ் ஆகியவை இருக்கிறதா என்று வெல்டல் ஜாயிண்டை சோதித்து பார்க்கவும். இப்போது கட்டிங்கிற்கு தேவையான உபகரணங்களை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்க்ரிப்பர், பிரிக் பஞ்ச், பால் பெயின் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், டாங்ஸ், சிப்பிங் ஹேமர், ஸ்டீல் ஒயர் பிரஷ், எலக்ட்ரோட் கேபிள் மற்றும் எர்த் கேபிள், எலக்ட்ரோட் ஹோல்டர், எலக்ட்ரோட், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், SMAW வெல்டிங் பிளான்ட் மிஷின், C-clamp. SMAW முறையில் MS பிளேட் 10 mm ஃப்ளாட் பொசிஷனில் கார்னர் ஜாயிண்டின் செயல்முறையை பற்றி இப்போது பார்க்கலாம். ஜாயிண்ட் முழுக்க 2.5 mm அளவிற்கு இணையான ரூட் கேப்போடு இருக்கும் மேஜையில் பிளேட்டுகளை ஓப்பன் கார்னர் ஜாயிண்டாக அமைக்கவும். டிசார்ஷனை கட்டுப்படுத்த பிளேட்ஸ்களுக்கு இடையில் இருக்கும் ஆங்கிளை 87 டிகிரியாக வைக்கவும். டிசார்ஷனை கட்டுப்படுத்த இன்னொரு வழி ஆங்கிளை 90 டிகிரியாக அமைத்து ரைட் ஆங்கிள்டு அயன் ஃபிக்சரை பயன்படுத்தி டிசார்ஷனை குறைக்கலாம். டாக்ஸை சுத்தம் செய்து வரிசையை சரிபார்த்து தேவைப்பட்டால் ஜாயிண்டை ரீசெட் செய்யவும். 100 - 110 ஆம்ஸ் கரண்ட் மற்றும் எலக்ட்ரோட் 2.5 mm பயன்படுத்தி கார்னர் ஜாயிண்டை உள்ளிருந்து டாக் வெல்ட் செய்யவும். அதிகபட்சமாக தலா 20 mm இருக்கும் டாக் நீளமுள்ள 2 முனைகளையும் டாக் வெல்ட் செய்யவும். டீஸ்லாக் செய்து சிப்பிங் ஹேமர் மற்றும் வயர் பிரஷ் பயன்படுத்தி டாக்ஸை சுத்தம் செய்யவும். 110 முதல் 120 ஆம்ஸ் வெல்டிங் கரண்ட் மற்றும் 2.5 mm டயா உள்ள MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி ஒரு சிறிய ஷார்ட் ஆர்க்கை கொண்டு முனையின் கீழ் ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். வெல்ட் லைனில் முனைகளுக்கு நடுவே 60 டிகிரியிலிருந்து 70 டிகிரியில் எலக்ட்ரோடை வெர்டிகுலராக அமைக்கவும். முழுமையான ஊடுருவல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள டாக் வெல்டின் வெல்ட் கிரேட்டருக்கு பக்கத்தில் கீ ஹோலை அமைக்கவும். ஸ்ட்ரெயிட் பீடிங்கிற்கு பயன்படுத்தப்படும் ஸ்பீடிற்கு இணையான டிராவல் ஸ்பீடை பராமரிக்கவும். ரூட் ரன்னை முழுவதுமாக சுத்தம் செய்து ஊடுருவலை கவனிக்கவும். ரூட் ரன்னில் எந்த ஸ்லாக் பார்ட்டிகிள்ஸும் ஒட்டிக்கொண்டில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும். ஒவ்வொரு ரன்னிலும் கிரேட்டர் சரியாக நிரப்பப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் கவரிங் லேயர் அதாவது செகண்ட் ரன்னை 4.00 mm மீடியம் கோட்டட் MS எலக்ட்ரோட் மற்றும் 160 ஆம்ஸ் வெல்டிங் கரண்ட்டை பயன்படுத்தி டெபாசிட் செய்யவும். பள்ளங்களில் போதுமான மெட்டல் டெபாசிட் செய்யப்படுவதையும் பிளேட்களின் 2 முனைகளும் உருகி இருப்பதையும் உறுதி செய்து கொள்வதற்கு எலக்ட்ரோடின் வீவிங் மோஷன் கொடுக்கப்பட வேண்டும். எலக்ட்ரோட் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆர்க் லென்த், நார்மல் டிராவல் ஸ்பீட் ஆகியவற்றோடு ஒத்துப்போகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். ஃபர்ஸ்ட் கவரிங் லேயரிலிருந்து ஸ்லாகை முழுவதுமாக சுத்தம் செய்யவும்.
அனைத்து மேற்பரப்பு குறைபாடுகளும் சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளவும். செகண்ட் கவரிங் லேயர், அதாவது மூன்றாவது ரன்னை 4 mm MS எலக்ட்ரோட் மற்றும் 160 amps வெல்டிங் கரண்ட்டை பயன்படுத்தி டெபாசிட் செய்யவும். கார்னர் ஜாயிண்ட்டுக்கு அகலமான வீவிங் மோஷனை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் கவரிங் லேயரை விட மெதுவான பயண வேகத்தை கடைபிடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கவரிங் லேயரில் பயன்படுத்தப்பட்ட அதே எலக்ட்ரோடின் ஆங்கிள் மற்றும் ஆர்க் லென்த்தை பயன்படுத்தவும். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு செல்லும் வீவின் ஒவ்வொரு அசைவும் அதிகபட்சமான மெட்டலை டெபாசிட் செய்யும். இது அதிகமான நேரத்தை எடுக்கும். பீட்ஸை ரீஸ்டார்ட் செய்வதும் நிறுத்துவதும் சரியாக செய்யப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். வெல்டின் கடைசி லேயரின் பொதுவான குறைபாடானது எட்ஜ் பிளேட் மெல்டட் ஆஃப் ஆகும். முனைகள் உருகும்படி போதுமான அளவுக்கு எலக்ட்ரோடை வீவ் செய்தால் இதை தவிர்க்கலாம். முனைகளை பார்த்தவாறு எப்போதும் ஆர்க் இருக்கக்கூடாது. கார்னர் ஜாயிண்டில் இருக்கும் ஃபில்லட் வெல்டை இப்போது சோதிக்கலாம். பின்வரும் வெல்ட் சிறப்புகள் இருக்கிறதா என்று ஒவ்வொரு ரன் அல்லது லேயரை சோதிக்கவும். வெல்டின் அகலமும் உயரமும் யூனிஃபார்மாக இருக்க வேண்டும். நெருக்கமான அலைகளுடன் பார்ப்பதற்கு சீராக இருக்க வேண்டும். ரூட் ரன் மேல் இருக்கும் வெல்டின் முகப்பும் ஃபர்ஸ்ட் கவரிங் லேயரும் ஃப்ளாட்டாக இருக்க வேண்டும். கடைசி ரன் லேயர் சற்று குவிந்திருக்க வேண்டும். வெல்ட்ஸின் முறைகள் பார்ப்பதற்கு நல்ல ஃபியூஷனாக இருக்க வேண்டும். அண்டர்கட் அல்லது ஓவர்லேப் இருக்கக்கூடாது. வெல்ட்ஸின் ஆரம்பமும் முடிவும் எந்த அழுத்தமும் ஹை ஸ்பாட்ஸும் இல்லாமல் கிரேட்டஸ் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஜாயிண்டின் பின்பக்கம் முழுமையாகவும் யூனிஃபார்ம் ஊடுருவலும் இருக்க வேண்டும். Recap. 90 டிகிரிஸில் ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட் உருவாகும் விதத்தில் பிளேட்ஸை அமைக்கவும். 2 முனைகளும் ஓப்பன் கார்னர் ஜாயிண்டாக இருக்கும்படி துண்டுகளை டாக் வெல்ட் செய்யவும். கீ ஹோல் உருவாகவும் முழுமையான ஊடுருவல் கிடைக்கவும் கார்னர் ஜாயிண்டில் ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். எலக்ட்ரோட் பின்னலை பயன்படுத்தி கார்னர் ஜாயிண்டில் இருக்கும் யூனிஃபார்ம் கவரிங் லேயர்ஸை டெபாசிட் செய்து வெல்டை முழுமையாக்கவும். ஊடுருவல், உறுதித்தன்மை மற்றும் த்ரோட் திக்னஸ் ஆகியவை இருக்கிறதா என்று வெல்ட் ஜாயிண்டை சோதித்து பார்க்கவும்.